நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் என்ன நம்பி இல்லை, என் பலத்தை நம்பி இல்லை, நான் அவரை சார்ந்து இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கவனித்துக் கொள்வார், கடைசி வரை நடத்துவார். அந்த நம்பிக்கையில எப்பவும் சந்தோஷமா இருங்க. எந்த சூழ்நிலையிலையும் உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. வீட்டுக்குள்ள உபத்திரம், வேலை செய்யற இடத்துல உபத்திரம், வசிக்கிற இடத்துல உபத்திரவம், பாடுகள் உபத்திரம் வரும். அவசரப்பட்டு பேசாதுங்க, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா தேவன் உங்களுக்காக பேசுவார். நீங்க பொறுமை இழந்துட்டீங்கன்னா பிசாசு உங்களுடைய வாயின் வார்த்தையை பயன்படுத்தி உங்களையே காயப்படுத்தி விடுவான், குற்றப்படுத்தி விடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. இயேசுவை எவ்வளவு பரிகாசமா கேவலமா பேசும்போதும் அவர் பொறுமையா இருந்தா. பொறுமையா இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஒன்னும் பேசுறாருங்க, அமைதியா இருங்க. நீங்க பொறுமையாயிட்டா சூழ்நிலை எல்லாம் மாறிவிடும். ஜெபத்துல உறுதியா தரித்திருங்க. எல்லாத்தையும் ஜெபத்துல சொல்லுங்க. அதிகாலை எழுப்பி 1 மணி நேரமாவது தனித்து ஜெபம் பண்ணிருங்க. ஒரு நாளைக்குள்ள 2 மணி நேரமாவது தேவனோட தனித்திருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. உறுதியா இருங்க, ஜெபத்தை விட்டு விடாதுங்க. விசுவாசத்தோட ஜெபிங்க, அற்புதம் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கு அந்த அற்புதங்களை காண்பீங்க.